பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று தாவீது சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி நீங்களும் நானும் விசுவாசத்தை அறிக்கையிலுமா, தேவன் எங்கள வாழ்க்கையில எல்லா இருநாள பகுதிகளையும் அவர் வெளிச்சமாக்குவார். ஆமேன். இங்கே 2 சாமுவேல் 22 அதிகாரம் 29, 30 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறவர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே தேவரின் விளக்காய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். தேவன் நம்முடைய வெளிச்சமா இருக்கிறார். நம் வாழ்க்கையில் இருளெல்லாம் அவர் அகற்றி போடுகிறார். தேவன் தாவீதின் எல்லா தேவையும் பூர்த்தி செய்த போது அவர் முதலில் வெளிச்சத்தை தான் தாவீதின் வாழ்க்கையில் கொண்டு வந்தார். அதுதான் இங்கு சொல்லுகிறார். போராட்டத்தின் மத்தியில் நம்மால் பார்க்க முடியாவிட்டால் பெரும் பலமும் திறமையும் பெரிதாக இருந்தாலும் அது ஒன்றுமே செயல்படுத்த முடியாதுங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வெளிச்சம் இருக்கும் என்றால், பலன் இருந்தாலும் பலன் இல்லாவிட்டாலும் என் தேவனால் நீங்க என்ன செய்வீங்களா? உன்னால் நான் ஒரு படைக்கு எதிராக ஓட முடியும். தேவனால் ஒரு படைக்கு எதிராக ஓட தேவனுடைய பலன் இருக்கணும். என் தேவனால் நான் ஒரு சுவரை தாண்டி குதித்து செல்வேன் என்று சொல்லி தாவீது இங்கே சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கும் தாவீதின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்தித்திருக்கிறார். தேவன் தாவீதுக்கு நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனால ஒரு படையை முழுவதுமே ஜெயிக்க முடியாது, அல்லது ஒரு நகரத்தை பாதுகாக்கும் ஒரு சுவரை ஒரு மனிதன் அவனுடைய பலத்தினால தாண்ட முடியாது. அதுதான் இங்க பவுல் சொல்லுகிறார் தெளிவாக. எபேசியர் 6:10 கடைசியாக என் சகோதரே கர்த்தரிலும் அவருடைய வல்லமையின் சத்துவத்திலும் பலப்படுங்கள் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறார். அருமையானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையை தேவன் வெளிச்சமாக்கின அப்படின்னா, இருளை அகற்றி விட்ட அப்படின்னா, தேவனால் அவர் மதிலை தாண்டினார். இங்கே அதை தான் பவுலும் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டுல அவருடைய சத்துவத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். நிச்சயமா இந்த நாளில் உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருள் எல்லாம் விலகி தேவன் வெளிச்சத்தின் பாதையில் உங்களை நடத்துவார். அவரே வெளிச்சமா இருக்கிறார். அவரே உங்களை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. இந்த கிறிஸ்துவின் அன்பையும் கிறிஸ்துவின் ரத்தத்தையும் தேவனுடைய வார்த்தையிலும் அவருடைய வல்லமையிலும் சத்துவத்திலும் நிலைத்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக என் தேவன் உங்களை பெரிய பெரிய வாழ்க்கையில் இருக்கிற மதில்களை தாண்ட செய்வார். இந்த நாட்களும் கடினமாய் காணப்படுகிற காரியங்கள் எல்லாம் தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்களுக்கு செய்து முடித்து தரும். அவராலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடிப்பீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா ரசாரியோ. God bless you all. ஆமேன், ஆமேன், ஆமேன்.